ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே நிஷா கிச்சன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை உருண்டை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதே சேம் அளவு வெல்லம், 150 கிராம் வேர்க்கடலைனா 150 கிராம் வெல்லம், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கடாயில் வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் முழுக்கிற அளவுக்கு லைட்டாக தண்ணி விட்டால் போதும், நிறைய தண்ணி விடாதீங்க. அப்புறம் வெல்லம் கரைஞ்சி பாகு வர ரொம்ப லேட் ஆகும். வெல்லம் மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம். கிட்ஸுக்கு நல்லா ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கும் ஈவினிங் வந்தால் கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்லேயே செய்கிறதுனால கொஞ்சம் சுத்தமாகவும் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள். வெல்லம் பாகு விட்டு செக் பண்ணோம்னாக்கா இதுக்கு நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி உருண்டு வரணும். வெல்லம் கொஞ்சம் விட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அந்த ஸ்டேஜுக்கு வந்தோம்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை இதில் மிக்ஸ் பண்ணி கிளறிக்கலாம். உடச்ச கடலை உருண்டைக்கும் இதே ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேர்க்கடலை சேர்க்குற ஸ்டேஜில் நீங்கள் பொட்டுக்கடலையும் சேர்த்து செய்யலாம். பொட்டுக்கடலை உருண்டையும் வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தட்டில் எண்ணெய் தடவி அது பிளேட்டுக்கு மாற்றிட்டு கைகளில் எண்ணெய் தடவி இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்தோம்னா நம்மளோட வேர்க்கடலை உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.